ஹலோ வணக்கம் வெல்கம் நண்பர்களே. இன்னைக்கு இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் பக்காவா இருக்கு. என்னடா நல்லா தான் சொல்லு. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாழறப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கேன். அனிமி ஃபேன்ஸ் எல்லாரும் கண்டிப்பா சென்னையில இருக்க இந்த ஸ்பாட்டை செக் பண்ணி பாருங்க. சென்னையில் இருக்க அனிமி ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்க. அனிமிஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களும் இந்த ஸ்டோர்ல இருக்கும். டிஷர்ட்லேருந்து கீச்சன்லேருந்து எல்லாமே இங்கே இருக்கும். ஏன்னா அப்படி இல்ல மெர்ச்சன்டைஸ் இருக்கும். நான் யோசிக்கிறேன் நீ சொல்றதுல ப்ராசஸ் பண்ணுறேன். சொல்லு. அதான் இப்போ நம்ம அந்த ஸ்டோரை விசிட் பண்றோம். நம்ம அங்கே என்ன வாங்க போறதை கடைசியாக இந்த வீடியோ முடியும்னு சொல்றேன் பாருங்க. தியேட்டர் போறதுக்கு ஏறுற மாதிரி ஏறி இப்படி வந்தீங்கன்னா இங்க முதல்ல பார்க்க போறது அனிமி ஷாப் தான். நம்ம வரவேற்கிறதுக்காக 2 பேர் நிற்கிறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஜனநாயகன் ரிலீஸ், ஸோ அதனால ஹெவி க்ரௌடு பார்க்க முடியுது இங்க பிஎஸ்ஆர் மால்ல. கடைக்கு போன உடனே முதல்ல வெளியில இருக்க அந்த பொம்மைங்கெல்லாம் பார்த்தோம். பார்க்கும்போது எல்லாமே பார்த்த அனிமே தான். நான் பார்த்த அனிமே தான், புதுசெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த ஞாபகம் மறந்து இருக்கு. அதனால ஒரு சில கேரக்டர்ஸ் பேர்லாம் மறந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து ஆமா அப்பர் டீமன் ஒண்ணு இவன். அவ்வளவுதான் பேர் மறந்துட்டேன். தம்பி சொல்றாப்ல அந்த கேரக்டர் பத்தி நீங்க சொல்லுங்க. மூன் பிரீதர் அவன் கரெக்டா தம்பி? மூன் பிரீதர். அவர் வந்து யூரிச்சோட பிரதர். கில்ட்டினஸ்னால அவர் டீமனா மாறிட்டாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. வேற என்ன அனிமி தம்பி உனக்கு தெரியும் நீ சொல்லு. இதுல வேற ஏதாவது கேரக்டர் தெரியுமா உனக்கு? ஒன் பீஸ், டான்ஜிரோ, ஜோரோ, ட்ரங்க்ஸ், ப்ளீச் தெரியும். ப்ளீச் தான் பார்க்க ஆரம்பிச்சேன். படத்தை டைம் ஆகுதா? ஐயோ படத்தை டைம் ஆகுதா? தம்பி அண்ணன் தான் முக்கியம். இங்கே தான் இருப்போம். படம் முடிஞ்சீங்க வந்து கட்டிட்டு அண்ணன் படம் தான் முக்கியம். பாத்துக்கலாம். ஓகே தேங்க்ஸ். ஏதோ பாறா ஜிம்பே பயங்கரமா இருக்கான். இது எல்லாமே வந்து இப்ப எக்கட்டா இருக்கு. இதுல அதோட Dress இது. ஓகே இப்போ கடவுளை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? ஆமா மண்டரா இருக்கான் என் தலைவன். அவன மாதிரி இது இருக்கு பாரு, ஸ்வாட் இருக்கு பாரு. ஆமா இது என்ன ஸ்வாட் சொல்லு? இந்த ஸ்வாட் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்வாட் தான். அந்த கர்ஸ் ஸ்வாட் இல்ல த்ரில்லர் பார்க்ல ஒரு ஸ்வாட் கிடைக்கல, ஷிசுய். ஆமாண்டா அந்த ஸ்வாட் அது. அந்த டிசைன் இந்த பேட்டர்னே தெரியல உனக்கு. ஷிசுய் பிளாக் ஸ்குவாட் ஸ்டாஃப் வாண்டட். நம்ம சம போய் சேர்ந்துடுறேன். அங்கே தயவு செஞ்சு சேர்ந்துடுறேன். எவ்வளவு சம்பளம் நோட்டு கேளுங்க. பார்ட் டைம். இந்த மாதிரி பொருட்கள்லாம் இங்க இருக்கு. இதெல்லாம் வாங்கிக்கோங்க. ராபின் இங்க பாரு, கோயிங் மாதிரி கொடுத்துருது. சரியான சீன் அதானே. இந்த சீன் இருக்குல்ல, இன்டர்நெட்டே பிரேக் ஆச்சு நண்பா. அப்படியா? ஆமா இந்த அவேக்கனிங் இந்த கிரே கலர் ஹேர் வந்ததுல அப்படியே பாத்திட்டே இருந்துச்சு. இவன் பாரு, இவன் வந்து இத்தனைக்கு சைடு கேரக்டர் தான். இவன் வந்து மெயின் வில்லனே போட்டு ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருப்பான் ஒரு லிமிட்ல. செம்மையா இருக்கும். அனிமி கிச்சன்ஸ் எல்லாமே இருக்கு. ஷின்சான் கிச்சன் கூட இருக்கு. போக்கிமான் கிச்சன் இருக்கு. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. காரா பொம்மை தலைவனை இட்டாச்சி உச்சிகா இருக்காருங்க. மைல்ஸ் மொராலிஸ் ஸ்டைல்ல இருக்கு. ஆமா இது இல்லைன்னா பிராண்ட் நியூ டேக்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த வாங்கி போட்டு போங்க, வாசல்ல நிறுத்திடுவாங்க உங்களை. வெரைட்டிஸ் இருந்துச்சு. நிறைய அனிமேஸ் பண்ணியிருந்தாங்க. அனிமீஸ் மட்டும் இல்ல, மார்வல் ரிலேட்டடா இருந்தது. நிறைய ஃபேண்டசியான ஐட்டம் நிறையவே இருந்துச்சு. நிறைய வால் போஸ்டர்ஸ்லாம் இருந்தது கிரிக்கெட் சம்பந்தமா. எனக்கு ஆனா பிடிச்சது வந்து தோர் ஹேமர் தான். ஹேமர் அந்த ஹேமர் ஹேண்டில் பண்றது ரியலிஸ்டிக்கா இருந்த 2 ஹேமர் இருந்தது. ஒன்னு மூவி அக்யூரேட்டா இருந்தது, இன்னொன்னு வந்து மூவி அக்யூரேட்டா இல்ல இருந்தாலும் சூப்பரா இருந்தது. இது வெயிட் இல்ல, சூப்பரா இருக்கு. ஆனா அது இது பண்ணலாம், இதை வச்சு விளையாடலாம். அதை வச்சு ஒர்க் அவுட்டே போடலாம். 5 கிலோ டம்பிள்ஸ் மாதிரி இருக்கு. ஜிராயா அதான் இருக்காரு. இவன் எவ்வளவு பெரிய வில்லன் தெரியுமா? இவன் அவனை விட இவன் எவ்வளவு பெரிய வில்லன் தெரியுமா? அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தெரியாது. என்ன பண்ற? சவுண்ட் வரும். அப்படியா? பாரு இவன் சுத்துறோம்ல, ஆமா அது அந்த ஸ்டிங்கை புல் பண்ணும். ஒருவேளை தலையில அடிபட்டதுல லூஸ் ஆயிட்டானோ? ஜாங்கெட்ஸ்னா தெரியுமா? தெரியாது. ப்ளீச்ல ஒரு கத்தி அது. உண்மையில கத்தியாடா அது? சொல்லிர போறடா. அவன் ஒழுங்கா குத்தி இருக்க மாட்டானயா. பத்திரமா வச்சிருக்காரு. அதனால தான் பாருங்க ஹெவியா இருக்கு நண்பா. உண்மையில இருக்கு மாதிரி. நான் தான்டா சோரோ. எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.
இது எடுத்து போடுவா. முதல்ல கத்தியை திருப்பி பிடி. தப்பா வீசுறடா. இப்படி திருப்பினாரா? ஸோ நாங்கள் ஒரு சில பொருட்கள்லாம் அங்கே அந்த கடையில் வாங்கியிருந்தோம். பார்த்தோன்னே இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது லூஃபி சிம்பு ஸ்டைலில் வந்து ஷாரிங்கன். ஷாரிங்கனில் பிரேஸ்லெட்ஸ் வாங்கினேன், நல்லா இருந்தது. ஸோ இந்த ஷாரிங்கன் கையில் மாட்டுறதுக்கான பேண்டு நல்லா இருக்குது இது பார்க்கறதுக்கு. இது குவாலிட்டி நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டி. சரி, இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறோம். அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் குரு செல்வா.